மௌரியர்கள் காலத்தினுடைய கலைகள் கட்டடக்கலைகள் நம்ம பார்க்கிறோம். மௌரியர்கள்னு சொல்லும் போதே இந்த கலை கட்டடக்கலைக்கு மிக முக்கியமானவர் அசோகர் தான். அப்ப அசோகர் நட்ட அந்த கல் தூண், அடுத்தது ஸ்தூபிகள், இதெல்லாம் முக்கியமா அந்த மௌரியர் கால கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டா நம்ம சொல்ல முடியும். மௌரியர் கால கலையை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க இந்த இடத்துல. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு உள்ளூர் கலைன்னு சொல்றாங்க. அந்த உள்ளூர் கலைனா என்ன? அந்த யக்ஷன் யக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பெண் உருவங்களை சிலைகளா வடிக்கிறாங்க. அதுதான் உள்ளூர் கலைன்னு ஒண்ணு சொல்றாங்க. ரெண்டாவது அரச கலைகள், அதாவது அரசருக்கு தேவையான அந்த அரண்மனையா இருக்கட்டும், பொது கட்டடங்கள் கட்டுறதா இருக்கட்டும். அந்த அரசன் அசோகர் என்ன பண்ணாரு? ஒற்றைக்கல் தூண்கள் கட்டினாரு. பாறையை குடைஞ்சு என்ன பண்ணாங்க? குகை கோயில்கள் எல்லாம் கட்டினாங்க. அசோகர் என்ன பண்ணாரு? ஸ்தூபி அமைச்சாரு. அப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா அரச கலைகள்ல, அந்த ஒற்றைக்கல் தூணா இருக்கட்டும், ஸ்தூபிகளா இருக்கட்டும், இதெல்லாம் அரச கலைகள்ல வருது. இந்த இடத்துல யக்ஷன் யக்ஷினா என்னன்னு பாருங்க. இங்க உருவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. யக்ஷா யக்ஷியுடைய சிலைகள். இது மௌரியர் காலத்துலதான், குறிப்பிட்டு சொல்ற அசோகருடைய மௌரியர் காலத்துலதான் இந்த உருவம். பாத்துக்கோங்க. யக்ஷன் என்பது என்ன? நீர் இருக்கா? நீர், வளம், மரங்கள். அந்த தண்ணி இருந்தாதான் எல்லாமே, எல்லா வளமும் நீர் இருந்தாதான். அப்ப நீர், வளம், மரங்கள், காடுகள், அந்த காடு இருக்கு இல்லையா, அதனுடைய சுற்றுச்சூழல்கள் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் யாரு அப்படின்னு கேட்கும்போது யக்ஷன்கிற கடவுள். இந்த கடவுள் தான், இந்த யக்ஷன்கிற அந்த இயற்கை சுற்றுச்சூழல் சம்பந்தமான கடவுளை தான் நம்ம எங்க படிக்கிறோம்? மௌரியர் ஆட்சி காலத்துல படிக்கிறோம். சரிங்களா? இதுதான் ஆண் படைப்பு தான் யக்ஷன். இதுவே பெண் படைப்பு அப்படின்னு சொல்லும் போது யக்ஷின்னு சொல்றோம். இந்த மௌரியர்கள் ஆட்சி காலத்துல ஸ்தூபிகள் அமைக்கிறது மிக முக்கியமான வழக்கம். இந்த அசோகர் கூட ஸ்தூபி அமைச்சிருக்கிறாரு. பாருங்க, அந்த ஸ்தூபி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரை வட்ட வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு குவிமாடம் மாதிரி இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒண்ணு செங்கல் இல்ல கற்களால அந்த குவிமாடம் அமைக்கப்படுது. அதுதான் ஸ்தூபிகள்னு சொல்றாங்க. புத்தரினுடைய அந்த உடல் உறுப்பு ஏதாவது எடுத்துப்பாங்க. அந்த உடல் உறுப்பினுடைய எச்சங்களை எடுத்து மையத்துல வச்சுட்டு அதை சுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்தூபியை அமைப்பாங்கன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, ஸ்தூபி ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அரை வட்ட வடிவத்துல இருக்குதா? இது பேர் தான் ஸ்தூபி. ஸ்தூபிங்கிறது வேற, தூண் நிக்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா? இந்த ஸ்தூபி பாத்துக்கோங்க, மத்திய பிரதேசத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க அந்த சாஞ்சி ஸ்தூபி. இந்த சாஞ்சி ஸ்தூபி தான் இப்ப நீங்க பாக்குறீங்க, மத்திய பிரதேச மாநிலம். இது மௌரியர் ஆட்சி காலத்து ஸ்தூபின்னு சொல்றோம். போபால் இருக்கு இல்லையா, அந்த விசவாயு கசிவு 1984 கூட நீங்க படிச்சிருப்பீங்க. விசவாயு கசிவு MICன்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? சரி, அந்த போபாலுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் சாஞ்சி. அந்த சாஞ்சி ஸ்தூபி தான் இந்த மௌரியர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. மௌரியர் ஆட்சி காலத்திலே தூண்கள் ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. சாரநாத், இது உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய சாரநாத். ஒரே கல்லுல தூண் அமைக்கிறாங்க. அதுதான் ஒற்றை கல் தூண்னு சொல்றோம். இந்த கல் தூண்ல பாருங்க, உச்சியில பாருங்க அந்த தர்ம சக்கரம் இருக்கா? இதுதான் அந்த சாரநாத் கல் தூணு, சாரநாத் தூணு. அந்த தர்ம சக்கரம் இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளுடைய இந்தியன் சிம்பிள்னு நம்ம சொல்லுவோம். அந்த தர்ம சக்கரம் அந்த பிளாக்ல கூட நம்ம பார்ப்போம். இதை பாத்துக்கோங்க, இதுதான் ஒற்றை கல் தூண் சாரநாத்ல இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, பாறையை குடைந்து குடைவரை கலை தொடக்கம் எப்போதுன்னு கேட்டீங்க அப்படின்னாக்க மௌரியர் ஆட்சி காலத்துல சொல்லலாம். ஏன்னா மௌரியர்கள் ஆட்சி காலத்துல தான் பாறையை குடைந்து அந்த இடத்துல கோயில்கள் அமைக்கிறது. குன்றுகள்ல போயிட்டு முதல்ல பாறையை குடைஞ்சு குகை கோயில அமைச்சது. இது எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா மௌரியர்கள் ஆட்சி காலத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. இது பாத்தீங்கன்னா குப்தர்கள் காலத்திலயும் அந்த குடைவரை கோயில்கள் இவங்களுக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 600 வருடங்களுக்கு மேல இருக்குது. ஏன்னா மௌரியர்களுக்கு முன்னாடி வருவாங்க, குப்தர்கள் பின்னாடி வருவாங்க. இந்த குப்தர்கள் காலத்துல பார்க்கும்போது குடைவரை கோயில்கள் இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது குடைவரை கோயில்களும் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. அதே சமயம் குடைவரை கோயில்ல இருந்து கட்டுமான கோயிலையும் மாறினாங்க, வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி குப்தர்கள்ல நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இங்க என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, குடைவரை கோயில்களினுடைய தொடக்கம் எங்க அப்படின்னு கேட்டா மௌரியர்கள் சொல்லணும். சரியா? எடுத்துக்காட்டு சொல்றாங்க பாருங்க. நாகார்ஜுனா அந்த பராபர் குன்று இருக்கு இல்லையா, அந்த பராபர் குன்று மிக முக்கியமானது. இது பாத்தீங்கன்னா குடைவரை குகை கோயிலுக்கு எடுத்துக்காட்டாக மௌரியர் ஆட்சி காலத்துக்கு சொல்றாங்க. புத்தகையா இருக்கு இல்லையா, இவர் புத்தர் ஞானம் பெற்றாரே புத்தகையா, அந்த புத்தகையாவுக்கு வடக்கு புறமாக, இதெல்லாம் பீகார்ல சொல்றாங்க பாருங்க, வடக்கு புறமா எடுத்துக்கிட்டீங்கன்னா பல குகைகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னாக்க 3 குகைகள் இந்த பராபர் குன்றுல இருக்குது. பராபர் குன்றில் உள்ள 3 குகைகளில் அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க. எங்கன்னு கேட்டா பராபர் குன்றுல 3 குகைகள்ல அசோகருடைய அர்ப்பணிப்பு பணிகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப அவருடைய கல்வெட்டுகள் அந்த இடத்துல இருக்கு. அந்த குகைக்குள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும், நீங்களே அந்த கல்வெட்டுகளை பார்க்கலாம். இந்த குகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்காக இந்த குகையை அமைச்சிருக்கிறாரு அசோகர் அப்படிங்கிற செய்தியவும் அந்த கல்வெட்டுல தெரிவிச்சிருக்கிறாங்க. பாருங்க, அந்த பராபர்ல ஒரு குகை படமா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க.
லோகமாஸ் ரிஷி குகைன்னு பேரு. இது எங்க இருக்கு? பராபர் குன்றுல இருக்கு. லோகமாஸ் ரிஷி குகை. இது எதுக்கு எடுத்துக்காட்டுனா மௌரியர் காலத்து அந்த குகை எடுத்துக்காட்டா நம்ம சொல்றோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்வியை கேட்கலாம், படத்துல இருக்கு பாருங்க. அடுத்தது அசோகருடைய பேரன் இருக்காரு இல்லையா, யார் அவரு? தசரத மௌரியன் பேரு. இந்த அசோகருடைய பேர தசரத மௌரியன் அவருடைய கல்வெட்டுகள் இடம்பெற்றுள்ளது எங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, நாகார்ஜுனா கொண்டான்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் ஆந்திரா கிட்ட இருக்கு. நாகார்ஜுனா கொண்டாவில 3 குகைகள் சொல்லப்படுது. இப்ப அசோகருக்கு பாத்தீங்கன்னா பீகார்ல குறிப்பிட்டு நம்ம சொன்னோம், அது புத்தகையாவுக்கு வடக்கு பக்கமா நம்ம சொன்னோம் பராபர் குன்றுன்னு. இங்க வந்து அசோகருடைய பேரனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாகார்ஜுனா கொண்டாவில 3 குகைகள்ல தசரத மௌரியனுடைய கல்வெட்டுகள் இடம்பெற்று இருக்குன்னு சொல்றாங்க. 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்ல பாருங்க, பேஜ் நம்பர் 90ல கொடுத்துருக்காங்க. இந்த நுண்கலைகள்னு சொல்லிட்டு மௌரியர் ஆட்சி காலத்துல நுண்கலைகள், அதுல குறிப்பா ஸ்தூபி நம்ம ஆல்ரெடி 6th புக்ல பாத்துருக்கோம் பாருங்க. சைத்தியங்கள் விகாரங்கள்னு சொல்றாங்க. சைத்தியங்கள்னா என்ன? தியானம் செய்யற இடம். விகாரங்கள்னா விகாரம்னா விடுதி, தங்குற இடம்னு சொல்லுவாங்க. அததான் இங்க பார்க்க போறோம். இந்த ஸ்தூபிகள் முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இறந்துடுறாங்க இல்லையா, இறந்தவங்களுக்கு மேல அதான் சொல்லியிருக்கேன், அங்கேயே அந்த புத்தர் இறந்தாருனாக்கா அவருடைய எச்சங்களை வச்சுதான் அந்த ஸ்தூபியை எழுப்புவாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். சரி, இங்க பாருங்க, அந்த வட்ட வடிவ குவிமாடம் போன்ற அமைப்பு தான் ஸ்தூபி நம்ம சொல்றோம். அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து தியான கூடங்களை தான் சைத்தியங்கள்னு சொல்றோம். இந்த விடுதிகள்னா என்ன? விகாரங்கள். விடுதிகள்னா விகாரங்கள், அதாவது தங்கக்கூடிய இடம்னு பேரு. அதை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து சாஞ்சி ஸ்தூபி, குவிமாடம் மாதிரி இருக்கா, இருக்குது. அடுத்தது பாருங்க, சைத்தியங்கள் எப்படி இருக்கு பாத்தீங்களா, தியானம் பண்ற இடம். அடுத்ததா பாருங்க, விகாரங்கள் ஹாஸ்டல் மாதிரி இருக்கா, விடுதி. அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. அசோகர் காலத்துல வந்து சாஞ்சி ஸ்தூபி வந்து மிக முக்கியமானது. அதுதான் இது சாஞ்சி ஸ்தூபி, மத்திய பிரதேசத்துல போபாலுக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அது மிக முக்கியமான ஸ்தூபி, அசோகர்களுக்கு எடுத்துக்காட்டு. சாஞ்சி ஸ்தூபிக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த கற்களை வந்து பயன்படுத்தி கட்டியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடர் வெண்சாம்பல் நிற கற்களை பயன்படுத்தி கட்டிருக்கிறாங்க. அதே போல சாஞ்சி ஸ்தூபியினுடைய அகலம் என்ன, உயரம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். பாத்தீங்கன்னா அகலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 121.5, சரியா. அடுத்து 77.5 அடி உயரம்னு சொல்லப்படுது. இது சாஞ்சி ஸ்தூபிக்கு இங்க பர்டிகுலரா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 4 பக்கங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்தூபி இருக்குன்னா அந்த ஸ்தூபியினுடைய 4 பக்கமும் பாத்தீங்கன்னா உயரமா இருக்கும். அந்த நுழைவாயில் வந்து உயரமான நுழைவாயில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாருங்க, அசோகருடைய கல்வெட்டுகள் வந்து நிறைய இருக்குது. பாத்தீங்கன்னா மொத்தமா 33 கல்வெட்டு இருக்குது. பாறை கல்வெட்டுகள் 14 வரும், தூண் கல்வெட்டுகள் மொத்தமா 7 வரும் சொல்லியிருக்கிறோம். அதுல 7வது தூண் கல்வெட்டை தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த 7வது தூண் கல்வெட்டு எதை பத்தி சொல்லுதுன்னா அசோகருடைய தர்ம கொள்கைகள், அதாவது தம்ம கொள்கைகள்னு நம்ம சொல்லலாம். அப்ப அதுக்காக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பேர் தான் தர்ம மகா மாத்திரர்கள் சொல்லுவாங்க. இந்த செய்தியை வந்து 7வது தூண் கல்வெட்டு வந்து நமக்கு சொல்லுது. அசோகருடைய 7வது தூண் கல்வெட்டு, தர்மமானது நெடுநாள் வாழும் பொருட்டு எங்கையெல்லாம் கல் தூண்கள் இருக்குதோ, கற்பாறைகளும் காணப்படுகிறதோ, அங்கையெல்லாம் தர்ம ஆணைகள் பொறிக்கப்படுவதாக என்று ஆணையிட்டு சொல்லியிருக்கிறாரு அசோகர். இந்த அசோகருடைய சாஞ்சி ஸ்தூபி மத்திய பிரதேசம், அதை பத்தி இன்னொரு செய்தி இருக்கு பாத்தீங்களா. இந்த சாஞ்சி ஸ்தூபிய மாதிரியா வைத்துக்கொண்டு இலங்கையில அனுராதபுரத்துல ஒரு ஸ்தூபியை வந்து கட்டி எழுப்பியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப சாஞ்சி ஸ்தூபியை வந்து பேசிக்கா எடுத்துக்கிட்டு இலங்கையில எந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னா அனுராதபுரத்துல அதே மாதிரி ஒரு ஸ்தூபியை எழுப்பியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அடுத்தது தூண்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சாரநாத் தூண் சொல்றோம் இல்லையா, கல்லுல ஒரு தூண் எழுப்பியிருப்பாங்கல்ல, அந்த சாரநாத்ல கல் தூண்ங்கிறது நமக்கு நல்லா ஃபேமஸா தெரியும், உத்தரப்பிரதேசம்னு. அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, லௌரியா நந்தன்கர், இன்னொன்னு ராம்பூர்வா, என்னது ராம்பூர்வா, இதுவும் பாத்தீங்கன்னாக்க அந்த கல் தூண் தான். இது மௌரியர் காலத்துல எழுப்பப்பட்ட கல் தூண்கள். சாரநாத் கூட இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சாரநாத் தூண்களா இருக்கட்டும், இந்த தூண்கள்ல என்ன முக்கியமா இடம்பெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உச்சியில பாருங்க, பாத்தீங்களா சிங்கம் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்குதா. அது மட்டும் இல்ல, பாருங்க திமிழுடன் கூடிய எருது, சிங்கம் போன்ற உருவங்கள் வந்து அந்த கல் தூணினுடைய உச்சியில அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அததான் அந்த தூண்ல பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சாரநாத் கல் தூண் தெரிஞ்சிட்டீங்களா? சரி, சாரநாத்தில் காணப்படும் கல் தூண் மிக முக்கியமா இந்த மௌரியருடைய கட்டடக்கலைக்கு மிக முக்கியமான தாக்கத்தை சொல்லலாம். சாரநாத் தூண் பத்தி சில செய்திகள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சாஞ்சி ஸ்தூபியை பத்தி சில செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப சாரநாத் தூண்ல வந்து சில செய்திகள் கொடுத்திருக்காங்க, அதை பார்ப்போமா. இப்ப சாரநாத் தூண் இருக்குல்ல, தூணினுடைய அடிப்பகுதி எடுத்துக்கோங்க. அடிப்பகுதி எப்படி இருக்குன்னா அந்த தாமரை மலர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கவுத்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இல்லைன்னா ஒரு பெல் எடுத்துக்கோங்க, அந்த பெல்ல வந்து இப்படி கவுத்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அந்த சாரநாத் தூண்னு சொல்றாங்க. பாருங்க, அதற்கு மேல பாத்தீங்கன்னா அந்த 4 பக்கமும் பாத்தீங்கன்னா
4 சக்கரங்களை பக்கவாட்டில் கொண்ட, எப்படி அதற்கு மேல் பகுதியில 4 சக்கரங்களையும் பக்கவாட்டில் கொண்ட வட்ட வடிவத்துல முரசு போன்ற ஒரு அமைப்பு காணப்படுது அந்த தூண்லன்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் நம்ம வந்து தர்ம சக்கரம்னு நம்ம சொல்றோம். அந்த தர்ம சக்கரம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எத்தனை ஆரங்கள் இருக்கு? 24 ஆரங்களும் 4 பக்கங்களில் சிங்கமும் இருக்கும். பாருங்க, 4 பக்கத்துக்கு வந்து சிங்கம், குதிரை, எருது, இந்த யானை உருவங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 24 ஆரங்கள் இருக்கும். அதை சுத்தி 4 பக்கத்திலையும் சிங்க உருவம், குதிரை உருவம், எருது உருவம், யானை உருவங்கள் பொறிக்கப்பட்டிருது. இதெல்லாம் எதுல இருக்குன்னு கேட்டா அந்த சாரநாத்துல இருக்கக்கூடியது. மிக முக்கியமா கேள்வி கேட்பாங்க, தேசிய சின்னத்துல எடுத்துக்கோங்க, அந்த சிங்கத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்றோம். அதே போல அந்த ரூபாய் நோட்டு பார்த்திருப்பீங்க, ரூபாய் நாணயம் பார்த்திருப்பீங்க. அந்த சிங்கத்தினுடைய தலை நம்ம சொல்லுவோம் இல்லையா, பூவா தலையான்னு போட்டு பார்த்து விளையாடுவோம் இல்லையா, அந்த ரூபாய் நோட்டுகள்னு பார்க்கலாம், ரூபாய் இந்த நாணயங்கள்லயும் அந்த சிங்கத்தினுடைய உருவம் நம்ம பார்க்க முடியும். இந்த சாரநாத் தூண் இருக்குல்ல, அதுல பாருங்க யானை இருக்கு, திமிழுடன் கூடிய எருது, எருதே வந்து திமிழுடன் கூடிய எருது. நம்ம ஜல்லிக்கட்டுல எல்லாம் பாத்தீங்க அந்த திமிழ் பிடிச்சுதான் அடக்குவாங்க. அடுத்தது குதிரை இருக்கு பாருங்க, சிங்கம் இருக்கு பாருங்க. இந்த உருவங்கள் சாதாரணமா கொடுக்கல, இது எல்லாமே வந்து ஓடும் நிலையில் பொறிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த 4மே ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது. எதை பத்தி சொல்லுதுன்னா புத்தருடைய வாழ்க்கையில நடந்த சில நிகழ்வுகளை தான் இந்த உருவங்கள் வந்து நமக்கு சொல்லுது. அதுல யானை என்ன வந்து உணர்த்துது அப்படின்னு கேட்டா, புத்தரினுடைய அன்னை யாரு? மாயாதேவி. இந்த மாயாதேவி பாத்தீங்கன்னா புத்தர் பிறந்த 7வது நாள்ல மாயாதேவி மாயமாயிட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். சரி, அது தெரியும். இப்ப மாயாதேவி பாத்தீங்கன்னா கனவில், அவங்களுடைய கனவுல வெள்ளை யானை கண்டதை வந்து இந்த இடத்துல நினைவுபடுத்துறதுக்காக தான் அந்த யானையை அந்த இடத்துல சிம்பிளா வச்சிருக்காங்க. ஆனா அவங்க பார்த்தது வெள்ளை யானை. அடுத்து எருது எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்தருடைய இளமை கால ஆசைகள் என்னென்ன அப்படிங்கறத வந்து இந்த எருது சின்னம் வந்து நமக்கு உணர்த்துதுன்னு சொல்றாங்க. அப்ப எருது இளமை கால ஆசைகளை புத்தரை பத்தி தெரிவிக்குது. அடுத்தது குதிரைகள் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அந்த அரண்மனையை விட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா எல்லா ஆசைகளையும் திறந்து விட்டு, குதிரை கூட வேண்டாம் அரண்மனையில இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த அரண்மனையை விட்டுட்டு வெளியே வந்துட்டாரு. அதுதான் வந்து குதிரைன்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. அடுத்தது சிங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் செய்த சாதனைகள், புத்தர் செய்த சாதனைகளை தான் வந்து இந்த இடத்துல சிங்கமா நம்ம சொல்றோம். அதுவும் பாத்தீங்கன்னா சிங்கம் வந்து யாருக்கு சின்னம்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து சாக்கிய குலம் தானே புத்தர், அதனால சாக்கியர்களினுடைய சின்னம் என்று அந்த சிங்கத்தை சொல்றோம். பராபர் குகை கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த பராபர் குகை வந்து பௌத்த சமயத்துக்காகவே கொடுக்கப்பட்ட மாதிரி இருக்கு பாருங்க. இதான் அசோகரும் சரி அவரது பேரன் தசரத மௌரியன் சொல்றோம் இல்லையா, அவர்களாலதான் கொடையாக அளிக்கப்பட்டுள்ள பராபர் குகைகள் இன்னமும் பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய சின்னத்துல இருக்கு. ஓல்டு புக்ல இருக்கு 6th ஸ்டாண்டர்ட் பக்கம். அசோகரது கல்வெட்டுகள்ல குகைகளிலும் சரி சுவர்கள், அந்த குகை சுவர்கள் இருக்குல்ல, அதுல கல் தூண்கள்ல, கல் பாறையில, இதுலலாம் அசோகர் என்ன பண்றாரு, அவருடைய ஆணைகள், அசோகருடைய அறிவுரைகளை வந்து பொறிக்கிறாங்க. பல பகுதிகளிலும் அந்த மாதிரி எழுப்பியிருக்கிறாங்க கல்வெட்டுகளை. பெரும்பாலான கல்வெட்டுகள் அசோகர் காலத்துல எந்த மொழியிலன்னு கேட்டாங்கன்னா பெரும்பாலானது பிராகிருத மொழியில தான் இருக்கு. இது வந்து முக்கியமா யோசிச்சு பாருங்க. பிராகிருத மொழியில பெரும்பாலும்னு சொல்றாங்க. வேற எந்த மொழியும் அவர் பயன்படுத்தலையா அப்படின்னு கேட்கும்போது பயன்படுத்தி இருக்கிறாரு. ஏன்னா வடமேற்கு பகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா கரோஷ்டில, ஏன்னா அந்த மக்களுக்கு புரியணும் இல்லையா, அதனால அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி கரோஷ்டில வந்து கல்வெட்டை உருவாக்கி இருக்கிறாரு. ஆப்கானிஸ்தான் பகுதியில் எடுத்துக்கிட்டாங்க கிரேக்க எழுத்துல வந்து கல்வெட்டை பொறிச்சிருக்கிறாரு அசோகர். இதுதான் மிக சிறப்பு. அசோகர் என்ன பண்றாருன்னா அந்த மக்களுக்கு புரியுற மாதிரி அவங்களோட மொழியிலேயே கல்வெட்டுகளை வந்து உருவாக்குவாரு. அதுதான் மிக சிறப்பானது. அசோகருடைய பாறை கல்வெட்டுல ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. 8 ஆண்டுகள் போரிட்டேன், அந்த கலிங்கத்தை வென்றேன், அதில் 1 லட்சம் பேராவது இறந்திருப்பாங்க, 1.5 லட்சம் பேரை நாட்டை விட்டு வெளியேற்றினு சொல்றாரு. அவரே வந்து சொல்றாரு இந்த இடத்துல 1 லட்சம் பேராவது இறந்திருப்பாங்க, 1.5 லட்சம் பேரையாவது நாட்டை விட்டு வெளியில அனுப்பியிருப்பேன்ற மாதிரி சொல்றாரு. அது வந்து அவருக்கு ரொம்பவும் துயரத்தை அளிச்சதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஜனபதம் போரில் தோற்கடிக்கப்பட்ட பொழுது லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க, சிறைபிடிக்கப்படுறாங்க. இது என்ன அவருடைய மனசை என்ன உறுத்துது அப்படின்னா, முன்னாடி இந்த மக்கள் எல்லாமே என்னுடைய அன்புக்குரியவர்களாக இருந்தாங்க, ஆனா போர் வந்து இவங்களை என்கிட்ட இருந்து பிரிக்குது, இதை உணர்ந்துட்டேன் நானு. போரினுடைய விளைவுகளால அனைத்து மக்களையும் வந்து பாதிக்குது, அது என்னையும் மிகவும் துன்புறுத்துது, பாதிக்குது. அதனால போரை விட எந்த கொள்கை மிக சிறந்தது அப்படின்னு கேட்டா தர்மத்தை பின்பற்றுவதே சிறந்ததுன்றதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு அசோகர் ஒரு கல்வெட்டுல சொல்லியிருக்கிறார். 11th எத்திக்ஸ் ஓல்டு புக் பாருங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா மௌரியர் கால கலை கட்டடக்கலை இருக்குது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அசோகர் காலத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா மௌரியர்களுடைய நினைவு சின்னங்கள் எல்லாமே மரங்களால் செய்யப்பட்டது. அதனாலதான் பெரும்பாலும் அது எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இந்த அசோகர் காலத்துல இருந்துதான் பாறை கற்கள்ல வந்து இவர் சின்னங்களை வந்து உருவாக்க ஆரம்பிச்சாரு.
அதனாலதான் அசோகருடைய காலத்துல இருந்து நமக்கு அந்த சான்றுகள் கிடைச்சது. இப்ப அசோகருடைய அந்த பாறை கற்கள்லாம் கிடைக்கல அப்படின்னா மௌரிய வம்சம் இருந்த ஒரு விஷயமா நமக்கு வந்து தெரியாம கூட போயிருக்கலாம். இந்த அசோகருடைய கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்ணதுல வந்து மிக முக்கியமான ஒரு ஜேம்ஸ் பிரின்சப்னு நம்ம சொல்றோம், அதையும் தெரிஞ்சுக்கங்க. சரி, அசோகர் காலத்து அரண்மனையா இருக்கட்டும், மட ஆலயங்களா இருக்கட்டும், ஸ்தூபிகளா இருக்கட்டும், பல விஷயங்கள் பல வந்து மறைந்து போச்சு. ஏன்னா காலத்தால் வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி, சரிங்களா, கிட்டத்தட்ட 2300 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, சாஞ்சி ஸ்தூபி மட்டுமே எஞ்சி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த சாஞ்சி ஸ்தூபி மட்டும் அந்த மத்திய பிரதேசத்துல நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த அசோகரை பத்தி எல்லாம் நம்ம பெருசா தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா சாஞ்சி ஸ்தூபி அவருடைய கல்வெட்டுகள் தான், அசோகருடைய கல்வெட்டுகள் தான் இன்னைக்கு மௌரிய காலத்து சான்றுகளாவே நம்ம பாக்குறோம். அடுத்தது தூண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க, இந்த டெல்லியிலயும் இருக்குது, அகமதாபாத்லயும் இருக்குது, ரும்மிந்தை, சாஞ்சி, சாரநாத் போன்ற இடங்கள்ல வந்து பொறிப்புகளுடன் கூடிய அசோகருடைய தூண்கள் இருக்கு. ஏற்கனவே முன்னாடியும் பார்த்திருக்கோம் சில இடங்கள்ல. இங்க வந்து டெல்லி, அகமதாபாத் சொல்லியிருக்காங்க. ரும்மிந்தைங்கிற பிளேஸ், சாஞ்சி, சாரநாத் எல்லாம் பாருங்க புது பிளேஸா அந்த இடத்துல கொடுத்துருவாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இவருடைய தூண்கள்ல சிங்கம், யானை, எருது வந்து பொறிக்கப்பட்டிருக்கும், குதிரையும் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுங்க மிஸ் ஆயிருக்கு பாருங்க. சாரநாத் கல் தூண்ல காணப்படுது இல்லையா, 4 சிங்க உருவம் சாரநாத்துல தான் காணப்படுது, அதுவும் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸ்தூபிகள் பாருங்க, பல ஸ்தூபிகள் வந்து அசோகர் காலத்துல எழுப்பி இருக்கிறாரு. பெரும்பாலான ஸ்தூபிகள் அசோகர் காலத்துல எழுப்பின ஸ்தூபிகள் எல்லாமே அயல்நாட்டினுடைய படையெடுப்புனால அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு சில ஸ்தூபிகள் மட்டும் தான் நமக்கு எஞ்சி கிடைச்சது. அதுலதான் சாஞ்சி ஸ்தூபி நமக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் நம்ம இப்போ அசோகர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அது வந்து செங்கற்களால் உருவாக்கப்பட்டது, அசோகரது காலத்திற்கு பின்னாடி அது விரிவுபடுத்தப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அடுத்ததா இந்த குகைகள் சொல்றாங்க பாருங்க, குகைகள் இது அசோகர் காலத்து குகைகள். அதான் நம்ம வந்து பராபர் குன்றுல இருக்கக்கூடிய குகைகள்னு ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இருந்தாலும் புது செய்தி இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். அசோகர் மற்றும் அவரது புதல்வர்கள், அதாவது வந்து பேரன் சொல்றோம் இல்லையா, தசரத மௌரியன்னு சொல்லியிருக்கிறோம். சரி, ஆகியோரால அந்த அஜீவிக்கர்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட குகைகள், அதாவது அந்த பௌத்த சமயத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடையாக அந்த குகைகள் வந்து அழிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, அந்த உட்புற சுவர்கள் இருக்கு இல்லையா, அந்த குகையினுடைய அந்த உட்புற சுவர்கள் வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி மெருகூட்டப்பட்டு பல இருக்குமா அந்த உட்சுவர்கள் சொல்லப்படுது அந்த குகையில. சரியா, அங்கதான் வந்து துறவிகள் வந்து தங்கி வாழ்வாங்கன்னு சொல்றாங்க. அந்த புத்தகையாவுக்கு அருகில எடுத்துக்கிட்டீங்கன்னா இதான் சொல்லியிருக்கேன், அந்த புத்தகையாவுக்கு வடக்கு பக்கம் கூட அந்த புக்ல பார்த்திருக்கோம். பராபர் குன்றுகள் இருக்கு இல்லையா, அதுல 3 குகைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அசோகர் காலத்தினுடைய அந்த குகைகள் முக்கியமா சொல்லியிருக்கிறோம். அதான் மௌரியர் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இங்க சொல்லப்பட்டிருக்கு.